கன்னித்தன்மை என்பது ஒரு தகுதி அல்ல, அது வாய்ப்பு கிடைக்காததின் உச்சமே. இது எல்லாருக்கும் பொருந்துமா? எல்லாத்துக்கும் பொருந்தும் சார். உங்க வீட்டில் சிஸ்டர் இருந்தாலும் பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்துடும் சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதில் சொல்லுங்க, ஒரு பையன் ஏன் உங்களுக்கு தேவைப்படுறான்? காதல்ல யார் பெஸ்ட், பாய்ஸா கேர்ள்ஸா அப்படிங்கிறதா. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அங்கிருந்து போயிருமா? இல்லை, பெண்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுப்போம். இந்த தடவை ஆண்கள் கொடுத்தலாம் நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த உரிமையை அதை கேட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம். ஜோக் ஜோக் இல்லையா? சரி, ஓகே. உங்களுக்கு ஆசைப்பட்டனால வாங்கிட்டு இருந்தே போயிடலாம். என்னடா பாய்ஸோட லவ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று பல இருக்குதே, எதை சொல்றது? உண்மையிலே பசங்க லவ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கூட ரொம்ப ஸ்பீடாக இருப்போங்க. எப்படி ரொம்ப நேரமா அங்க இருந்து ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்து சிரிச்சுட்டே இல்லை, என்னை பார்த்தா சிரிச்சாங்கன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா பட்டேன். பரவாயில்ல, நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு சிரிக்குது. என்ன இது? திரும்பி பார்த்தா இவரை பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நிறை குறைகளை அக்செப்ட் பண்றது நாங்க தான் ஃபர்ஸ்ட். அவங்க கோவப்படுறதுல இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து விட்டு கொடுத்து போற தன்மை எங்க கிட்ட அதிகமா இருக்கு. நீ தியாகிடா. கோவம் தான் ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ். அவங்க படுற கோவத்தை நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். எவ்வளவு கோவப்பட்டாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். நாங்க கோவப்பட்டா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? சார் அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்போம், கோவப்பட்டாலும் நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். கோவப்படுத்துறதே அவங்க தான் சார். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? பொதுவா என்னன்னா அவங்க வந்து வாய்ஸ் அவுடால் மட்டும் தான் சார். என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? என்ன கேட்டாலும் முதல்ல சாரி கேட்கறது வந்து பாய்ஸ் தான். அதுக்கு நீங்க ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. எதாக இருந்தாலும் சாரி கேட்கறதுன்னு ஒன்று சொல்றாங்க. ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். இது ஒரு நல்ல கேள்வி. பதில் என்னவாக இல்ல இருந்தாலும் சார். சாரி நாங்க தான் கேட்கறோம். பதில் இல்ல சார், நான் பாஸ். தெரியல. வந்து அந்த பிரச்சனைய அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு முழுசா அவங்க மனசார கேக்குறது இல்ல சார். இது என்னடா புது பொருளியா இருக்கு? அத இந்த நம்ம சாரியே கேட்கறது இல்லையே. டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நீங்க கடைசி சாரி கேட்ட மொமெண்ட் ஞாபகம் இருக்காமா? கேட்டிருக்கேன் சார். எப்ப? ஓ, நீ அத சொல்றியா? புரிஞ்சு போச்சு. அவங்க ஒரு சாரி கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு பதில் அதுக்கு முன்னாடி 10 சாரி கேட்டிருக்கணும். அப்பதான் அந்த ஒரு சாரி கிடைக்கும் எனக்கு. இது இன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் சொல்லி குத்தமில்ல. ஆம்பளையா பண்ணது உன் தப்பு. இந்த ஒரு குவாலிட்டி பாய்ஸ் கிட்ட பெஸ்டா இருக்கு காதல்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சாக்ரிஃபைஸ் சார். அது வந்து பசங்க தான் சார் லவ்ல அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்றதுனா பசங்க தான் சார். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா? நான் வேலைக்கே போகாம இருந்தவன், அந்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லி நான் வேலைக்கு போனேன். அந்த பொண்ணுக்காக காலைல விடிய காலை 7 மணி வரைக்கும் மூட்டை தூக்குவேன். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். அது இல்லாம அந்த பொண்ணுக்கு மாசமானாக்கா 6000 ரூபா ட்ரெஸ். மாசமா இவளை பார்க்காம வருவான். இவன் எப்ப மாசமாவது அவன் எப்ப பார்க்க வரது? மாசம் வருவான்னு சொன்னேன். செப்பல் அந்த பொண்ணுக்கு இல்லாம அந்த தங்கச்சிக்கு, அவங்க தங்கச்சி இல்லாம அவங்க சித்தப்பா பசங்களுக்கு, அவங்க சித்தப்பா பசங்க இல்லாம ஒண்ணு சித்தப்பா குழந்தைக்கு, அது இல்லாம அவங்க பங்காளி வீட்டு பசங்க சொல்லுவாங்க, சொந்தக்கார பசங்க, அவங்களுக்கு பெட்ரோல் காசு, பரோட்டா வாங்க காசு எல்லாமே நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? இன்னைக்கு அந்த பொண்ணு நான் படிக்க வச்ச படிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிடுச்சு. எதுக்கு எதுக்கு நம்ம கிட்ட கேட்கறோம்? ராங் சிக்னல் தெரியலையா? நீங்க ராங் சிக்னலா பாக்குறீங்க. நான் லவ் பண்ற பொண்ணை பொண்டாட்டியா பாக்குறோம். எல்லாருமே கோமாளி சொல்லுவாங்க, இன்னைக்குதான் உண்மையான கோமாளியா இருக்கேன். இது என்ன லாஜிக் எனக்கு புரியலப்பா. இதுக்கு எது கைத்துட்டீங்க? இதுகளுக்கு வேற வேலை இல்ல, எல்லாத்துக்கும் மேட்சாவே கைத்துட்டு. இப்ப நீங்க இவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஒரு கவிதை ஒன்று சொல்றீங்க. இல்லை, வந்ததுல இருந்து எல்லாருமே ரொம்ப அழகா இருந்தாங்க. உண்மையை சொன்னா எல்லாருக்கும் ஒருத்தர் ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கனா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். உன் விழிகளில் நான் விழுந்தேன், என் விழிகளில் நீ விழுவாயா என்று ஏங்கினேன். விழுந்தாங்களா இல்லையான்றதை அவங்கள்ட்ட தானே கேட்கணும். இதுக்கு பேர் ஜோக்கா? எனக்கு நிஜமாலே ஷையா வந்துச்சு ஆக்சுவலி. தேங்க்ஸ்பா. அவங்களோட ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த இந்த இப்படி மாதிரி பண்ணாங்க, அது ஒரு மாதிரி வேவரியா நல்லா இருந்துச்சு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண கருமுகில் போல் திகழும் நிதனின் சிகைக்கு ஈடாகுமா பட்டுச்சரிகை. கவிதை கை தட்டுங்க. இன்னொன்னு இருக்கு சார். And for this black first one. அடுத்த ஆளுக்கு என்ன தேடுறாங்க? நித்தம் உன் நினைவுகளுடன் வாழும் சித்தத்திற்கு தெரியுமா முத்தத்தின் மருத்துவம் என்னவென்று. ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒயிட்ல இருக்காங்களா அவங்க வரும்போது பார்த்தேன், அவங்க சென்ட் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. கர்மா என்ன இப்படி நாறுது? நறுமணம் மிக்க சென்ட்டுகளை
அவள் பயன்படுத்துவதே இல்லை. அவள் மேல் பட்டவுடன் சென்ட்டுக்கு நறுமணம் வந்துவிட்டது. அடடே ஆச்சரியக்குறி கரெக்ட் டீச்சர். அடுத்து அவங்க பக்கத்துல இருக்கும். அவள் சிரிப்பு என்னை கொள்கிறது. அவள் சிரிப்பு என்னை கொள்கிறது. நான் சாகக்கூடாது என்பதற்காகவே அவள் என்னை பார்த்து சிரிக்கவே இல்லை. எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. மொதல் வார்த்தையை ஜம்பிள் பிடி அடுத்து போடுற, அடுத்து போட்டு முதல்ல போடுற, இதே தான் எல்லா கவிதையும் சொல்லிட்டு இருக்கேன். தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதே மாதிரி இன்னொன்னு வச்சிருக்கேன் அந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கு. அவள் ஒன்றும் தேவதையை போலெல்லாம் இல்லை. தேவதைகள் தான் அவளை போல இருக்கிறார்கள். ஓ, நீ அப்படி வரியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அடுத்து நீ முதல் லைன் சொல்ல சொல்றேன். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. இத கிரிஞ்சா பண்றாங்க. இந்த ஒரு செக்ஷன் வந்து ரொம்ப பயங்கர கிரிஞ்சா இருக்கு. ஆனா இந்த டேட்ல பண்ற ரொம்ப கிரிஞ்சா ஃபீல் பண்ற அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? உன்னோட உங்க மம்மியா அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அட பேஜில போவான். இல்ல நீ அதான் இப்படி இருக்கே நீ. இந்த சைடுல சொல்லுங்க, எது பெண்கள் பண்ற கிரிஞ்சா இருக்கு? சார் இந்த ஜெனிலியான்னு நினைச்சிட்டு ஓவரா இந்த மாதிரி பண்றது. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? அப்புறம் அவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா பக்கத்துல வந்துட்டு பேய் பேபி அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்றதுல ஒரு ஓவர் கிரிஞ்சா தெரியும் சார். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இந்த ஜெனரேஷன்ல கூடிய பாய்ஸ் கிட்ட என்ன ரெட் ஃபிளாகா இருக்கு லவ்ல? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. பொசசிவ்ங்கிற பேரை கண்ட்ரோல் பண்றது. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவன் பாக்குறதுக்கு சரியாவே இல்லை, நீயே இவங்க கூட போற. ஸோ அந்த பொசசிவ்ன்ற பேர்ல அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு சர்க்கிள்குள்ள அடக்குறாங்க சார். அது வந்து பக்கா ரெட் ஃபிளாக் சார். வேற யாரு? நான் தான். நீங்க சொல்றீங்களே பொசசிவ்னஸ், அது எனக்கு ரொம்ப டார்ச்சரா மாறுதுன்ட்டு. அப்போஸ் நான் இதை ரொம்ப ஓப்பனாகவே பேசுகிறேன். சமூகத்தில் வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு ஆணா எனக்கு தெரியும் யார் என்ன இன்ட்யூஷன்ல பழகுறாங்கன்னு தெரியும். ஆறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். இங்க எல்லாருமே வாய்ப்புகள் கிடைக்காத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான். போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரேன், போயிரு இரிட்டேட் பண்ணாத. அதாவது அனிமல் இன்ஸ்டிக்ட் மாதிரி ஒரு நாய்க்கு தெரியும் இன்னொரு நாய் எந்த தெருநாய் வந்து எதுக்காக வருது உள்ள வருதுன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது அனிமல் இன்ஸ்டிக்ட் மாதிரி ஒரு நாய்க்கு தெரியும் இன்னொரு நாய் எந்த தெருநாய் வந்து எதுக்காக வருது உள்ள வருதுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஹோட்டலுக்கு போகிறேன் சார், டெய்லி இட்லியே சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். பக்கத்து டேபிள் ஒருத்தர் பூரி சாப்பிட்றா சார், பார்க்குறேன் நல்லா இருக்கு, ஓகே ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, சொம்ப மாதிரி இருக்க, அடிச்சு ஒடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பி விட்டுரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதில் சொல்லுங்க, ஒரு பையன் ஏன் உங்களுக்கு தேவைப்படுறான்? ப்ரொடெக்டிவ் கேர்ள். ப்ரொடெக்டிவ், கரெக்ட், ப்ரொடெக்டிவ். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற ப்ரொடெக்ஷனை தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான், அது எந்த தவறும் நடந்துடக்கூடாது எங்க மூளை அப்படியே திங்க் பண்ணிருக்கோம். ஐயோ சாமி வேற இருக்க எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டிக்கா வெயிட் பண்றாங்க மாதிரி சொல்றீங்களா? அது உங்களுக்கு புரியலையே எனக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றாங்க நான் சொல்ல வரல சார். நீ அதான் சொன்னீங்க சார், இப்படிதான் சார் எங்க பிரெயின் திங்க் பண்ணு சார். அவ்வளவுதான் லிமிட், மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். கன்னித்தன்மை என்பது ஒரு தகுதி அல்ல, அது வாய்ப்பு கிடைக்காததின் உச்சமே. ఏంటి ఏం చేస్తున్నావు? இது எல்லாருக்கும் பொருந்துமா? எல்லாத்துக்கும் பொருந்தும் சார். உங்க வீட்ல சிஸ்டர் இருந்தாலும் பொருந்துமா? கண்டிப்பா பொருந்துரு சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஒருத்தன் இட்லி சாப்பிட்றான், இன்னொரு நாள் பூரி சாப்பிடுறேன், ஏன் பூரி சாப்பிடக்கூடாதுன்னு தோணுன்னு. எவ்வளவு மட்டமா இருக்கு பாருங்க ரசனை. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. இப்போ நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, எவ்வளவு நாளைக்கு தான் ஒரு பொண்ணே கிஸ் பண்றது? இன்னொரு நாள் இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணும், ஃப்ரெண்டை கிஸ் பண்ண தோணுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பேசினார்ல, இதுல யாருக்கெல்லாம் அவர் பேசுனது தப்புன்னு நினைக்கிறீங்க? மொத்தம் ஏந்திரு, வெளியே போங்க. தொடர வேணும்னா நீங்க யூ ஹேவ் டு எக்ஸிட் தான் அர்த்தம். தேங்க்யூ, சாரி அகெயின். சொல்லிட்டு கிளம்பு.